இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நேபுகாத்நேச்சரோட பலன், வல்லமை, ஞானம், திறமையினால தான் அவனோட ராஜ்யம் உயர்ந்துச்சு, பெரிய அரண்மனை உண்டாச்சுன்னு நினைக்கிறான். இப்படி அவன் நினைக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டுன்னு தேவன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜ்யபாரம் போனது மட்டும் இல்லை, அவன் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து, கழுவோட இறகுகளைப் போல அவனோட முடி வளர்ந்து, அவனுடைய நகங்கள் பறவையோட நகங்கள் மாதிரி வளர்ந்து ஒரு மிருகம் போல ஆகிட்டான். இப்படி 7 காலங்கள் இருந்தான். இப்படி ஆனதுக்கு காரணம் என்னது? நேபுகாத்நேச்சரோட எண்ணங்கள். தன்னால் தான் சகலமும் உண்டாச்சுன்னு நினச்சி அவனோட தலைகணத்தை உயர்த்தி தேவனை நினைக்காம போனதுனால தான். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா அது தேவனுக்கு சித்தமானனால தான். நம்ம செய்கிற நல்ல காரியங்கள்னாலேயோ நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனாலையோ இல்லை. தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நம்மளை உயர்த்துவார். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, நமக்கு இவ்வளோ திறமை இருந்தும் அறிவு இருந்தும் இன்னும் ஏன் நம்மளால் வெற்றியை பெற முடியல அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க இப்படி நினைக்கிறதுனால தான் வெற்றியை பார்க்க விடாமல் தேவன் வச்சுருக்கிறாரு. என்றைக்கு நம்மளோட திறமை மேலேயோ அறிவு மேலேயோ நம்பிக்கை வைக்காமல் தேவனால் மட்டும்தான் சகலமும் நமக்கு கிடைக்கும்னு நடக்கும்னு நினைக்கிறோமோ, அன்னைக்கு தான் நாம் வெற்றியை பார்க்கும்படியாக கடவுள் செய்வார். ஆமேன்.